இமேஜின் நீங்கள் ஒரு ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கீங்க. ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆன 3வது நிமிஷத்தில் பைலட் பிரேஸ் ஃபார் இம்பாக்ட்னு சொன்னால் உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி 2009ல் நடந்த ரியல் லைஃப் இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி கிளின்ட் ஈஸ்ட்வுட் டைரக்ஷனில் 2016 வெளிவந்த படம் தான் சல்லி. 2009 நியூயார்க் லகார்டியா ஏர்போர்ட்டில் இருந்து நார்த் கேரோலினாவில் இருக்க சார்லோட் டக்ளஸ் ஏர்போர்ட்டுக்கு 185 பேரை கொண்ட ஒரு பிளேன் கிளம்புது. டேக் ஆஃப் ஆன 3வது நிமிஷத்தில் கெனடியன் கீஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பறவை மோதி அந்த 2 இன்ஜினும் சைமல்டேனியஸாக ஃபெயிலியர் ஆயிடுது. அந்த பைலட் மேட் அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஏர் கண்ட்ரோல் டிராஃபிக் யூனிட் என்ன சொல்கிறாங்கன்னா, டெட்டர்பரோ அப்படின்னு சொல்லியிருக்க பக்கத்தில் இருக்க ஏர்போர்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆக சொல்கிறாங்க. இல்லை லகாடியா அப்படின்ற அந்த ஏர்போர்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆக சொல்கிறாங்க. பட் பைலட்டான செஸ்லி செல்லன்பர்கரும் கோபைலட் ஸ்கைல்ஸும் அவ்வளோ ஹைட் இல்லாத காரணத்தினால ஹட்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரிவரில் லேண்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க கேஷுவாலிட்டிஸ் இல்லாமல். NTSB அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷ்னல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சேஃப்டி போர்டு அதுக்கப்புறம் விசாரணை நடத்துது. அதுதான் அந்த படத்தோட கதை. இப்போ நான் இதை பற்றி ஒரு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு காரணம், போன வாரம் அகமதாபாத்தில் நடந்த ஒரு அன்ஃபார்ச்சுனேட் பிளேன் ஆக்சிடெண்ட். அதை பார்க்குறப்ப எனக்கு இந்த மாதிரி எதுவும் மிராக்கிள் நடந்திருக்கக்கூடாதா அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இது வந்து மிராக்கிள் ஆன் த ஹட்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏவியேஷன் ஹிஸ்ட்ரியிலே இது ஒரு மிராக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படம் ஹார்ட் ஒர்க், ஹீரோயிசம், ப்ரொஃபஷனலிசம் அண்ட் டீம் ஒர்க்குக்கான ஒரு குட் எக்ஸாம்பிள் அப்படின்றதுனால இந்த படத்தை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த படம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி, குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கலாம். யூ மஸ்ட் கிவ் இட் அ ட்ரை. இந்த படம் பேர் சல்லி.